கன்னிசாமியான ஐயப்பனும் கல்யாணத்திற்காக காத்திருக்கும் மாளிகைப்புறத்து அம்மனும். மிக சுவாரஸ்யமான கதையை பற்றி பார்க்கலாம். ஐயப்ப பக்தர்கள் மாளிகைப்புறத்தம்மனை தரிசிக்காமல் ஐயப்பனை தரிசிக்க முடியாது. அதற்கு காரணம் ஐயப்பனுக்கும் மாளிகைப்புறத்து அம்மனுக்கும் இடையில் உள்ள ஒரு ஆத்மார்த்தமான பந்தம்தான். அது என்ன பந்தம்? அதைப்பற்றிய புராண கதையை இந்த பதிவில் காணலாம். பிரம்மச்சாரியான ஐயப்பனிடம் காதல் கொண்ட மகிஷி தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டி நின்ற புராண கதை தெரியுமா? தன்னை காதலித்த மகிஷியிடம் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஐயப்பன். அந்த நம்பிக்கையில் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் மாளிகைப்புறத்து அம்மனாக மகிஷி. ஐயப்பனிடம் என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று வேண்டி நின்ற மாளிகைப்புறத்து அம்மனிடம் நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பதாகவே சத்தியம் செய்துள்ளேன். அந்த சத்தியத்தை மீற முடியாது என்று ஐயப்பன் கூறினார். அதற்கு அந்த